நாமினேஷன் யாரும் தாக்கல் பண்ணவில்லை. இல்லை, தாக்கல் பண்ணட்டும். திமுக காங்கிரசினுடைய பொய் முகத்தை நான் கிழிச்செறிகிறேன். தமிழகத்தில் குமரி மாவட்டத்தில் காங்கிரஸையும் வெற்றி பெற செய்தால் தமிழகத்தில் உள்ளதில் ஏற்றும் மோசமான ஒரு மாவட்டமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. மாற காரணமே காங்கிரஸ் தான். மத அடிப்படையில் ஓட்டுகளை வாங்கி மத தூண்டுதல் நடத்தி கிறிஸ்தவர்களை சந்தித்து, நான் நாடார் கிறிஸ்தவன், நான் காங்கிரஸ்காரன், எனக்கு வாக்களிக்க கேட்டு நாடு நல்லா இருக்கும் என்று சொன்னால், மத ஒற்றுமை இருக்கும் என்று சொன்னால், மத நல்லிணக்கம் இருக்கும் என்று சொன்னால், மதத்தின் பேர் சொல்லி கிறிஸ்தவர்களை தூண்டி ஓட்டு வாங்கி ஜெயித்த பிறகு பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸுமாய் கூட்டு சங்கம் சேர்ந்து கொண்டு தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் காங்கிரஸ் செய்யக்கூடியதான அட்டூழியம் கேரளா, தமிழ்நாடு போன்றதான மாநிலங்களில், கர்நாடகா, ஆந்திரா, நீ ஏது காங்கிரஸ் எங்கே இருக்கிறது? வாக்காள பெருங்குடி மக்களே ஜாக்கிரதை, கிறிஸ்தவ சமுதாயமே ஜாக்கிரதை, இஸ்லாமிய சகோதரிகளை ஜாக்கிரதை. காங்கிரஸுக்கு இனி வாக்களிக்குமானால் நாடு இதனுக்கால் மோசமாகிடும். ஜாக்கிரதை. இனி சட்டமன்றம் இந்த காங்கிரஸ் வேட்பாளரை பார்க்கக்கூடாது. அதுதான் மோகன்குமாரோட கருத்து. பலவங்குட தொகுதியில் அப்படி பார்த்தா நானும் நாடார் கிறிஸ்தவன் தான், நானும் போட்டியிடுகிறேன். கிறிஸ்தவர்கள் என்ன ஆதரிக்கணும் அதான் கேட்கணும். யாரும் மத ஓட்டு கேட்டே வரவில்லை. இவர்களை புறக்கணியுங்கள், தொகுதியில் விரட்டி அடியுங்கள். காங்கிரஸுக்கு வாக்களித்தது போதும். நிலைமையை மாற்றியெடுப்போம், தொகுதியையும் மாவட்டத்தையும் வீண்டெடுப்போம். இப்படிக்கு உங்கள் வீட்டு பிள்ளை எம் மோகன்குமார், விளவங்கோடு சட்டமன்ற வேட்பாளர்.